சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் அல் அசாத் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இந்த செய்திக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன? எல்லாத்தையும் கடந்து HTS குழுவினுடைய தலைவர் டைரக்டா இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிர்க்காக போயிருக்கார். இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஐக்கிய நாடுகளுக்கான பொது சபையில் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை பற்றி பேச போகிறார். இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உலக நாடுகளுக்கு இருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவும் ஈரானும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுவும் அணு மின் நிலையங்கள் தொடர்பான கையெழுத்து, நியூக்ளியர் தொடர்பான பேச்சுவார்த்தை. இதில் யார் எங்கே போய் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ஜோர்டானுக்கு மேற்கே பாலஸ்தீன அரசு அமையாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கு எதிர்வினையாக ஹமாஸ் நடுத்தெருவில் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன? பாலஸ்தீன தெருக்களில் நடந்திருக்கக்கூடிய அதிபயங்கரமான வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு. அதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். UK பேஸ்டு சிரியன் அப்சர்வேட்டரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இந்த டீமு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, சிரியாவினுடைய முன்னாள் தலைவர் அல் அசாத் ரஷ்யாவுக்கு ஓடி போனார்ல, அவரை ரஷ்யாவிலேயே வச்சு தீர்த்து கட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இதை லண்டன்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்தினால் எந்த அளவிற்கு இது உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியல. பட் லண்டன்லேருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான உளவு தகவல்கள் இருக்குல்ல, அதனுடைய இன்பாக்ஸ்ன்னு இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே நிரம்பி வழிகிறது இந்த அல் அசாத்தினுடைய மரணம் தொடர்பாக. சரி, இவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்களும் விவாத பொருளாக மாறியிருக்கு. பாய்சன், சாப்பாட்டில் விஷம் கலந்து அல் அசாத் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அல் அசாத்தை மட்டும்தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக ரஷ்யா உண்மையான தகவல்களை அடுத்த 2 நாட்களில் விசாரணை கமிஷன் அமைச்சு தகவல் வெளியிடுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது தொடர்பான விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறது கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் நம்மளை வச்சுருக்கு. அது வரைக்கும் இந்த செய்தியை அப்படியே பேரலாக வச்சுட்டு காசா தொடர்பான விஷயங்களுக்குள்ள போகலாம். 1917 இருந்து 1948 வரைக்கும் யூகேவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரி. அந்த டைம் வரைக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இப்போது இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் யூகே ஆண்டாங்கள்ல. யார் ஆண்டாங்க? பாலஸ்தீனத்தை ஆண்டாங்கள்ல. அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய தேசத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய இப்போதைய அரசு இருப்பாங்கல்ல, இப்போது முகமது அப்பாஸ் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட் இருக்கார். அப்போது அந்த நாடை இன்னைக்கு தேதிக்கு உலக நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க, சில நாடுகள் மறுக்கிறாங்க. அதுக்கே அவங்க போராட வேண்டியது இருக்குது. அப்போது இவ்வளவு காலம் என்னை ஆட்சி பண்ணல யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசு மீது இப்போது பாலஸ்தீன அரசு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா, $2 ட்ரில்லியன் அளவிற்கான தொகையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, எங்களை ஆண்டது நீங்கள், எங்களை அடிமைப்படுத்தினது நீங்கள், இங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு போனது நீங்கள், தவிர எங்களுடைய நிலத்தை பிடிங்கி இன்னொருத்தவங்களுக்கு தார வார்த்தது நீங்கள். அதனால் எங்களுக்கு $2 ட்ரில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு முகமது அப்பாஸ் இப்போது யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கார். இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஆயுத சப்ளை செய்து வருகிறது இட்டாலி. சத்தமே இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒன்றாக இருக்கக்கூடிய இட்டாலி இப்போது ஆயுத சப்ளை யாருக்கு செய்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க இந்த மக்கள். யார்? இட்டாலியில் வாழக்கூடிய மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாடு முழுவதும் ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தை உண்டாக்குறாங்க. இதனால் இட்டாலியினுடைய சர்வைவ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது டோட்டலாக வணிகமும் முடங்கி போயிருக்கு. ஸோ இட்டாலியினுடைய நிலைமை அப்படிங்கிறது ஏற்கனவே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இப்போது வேலை இழப்பு காரணமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் காரணமாகவும் இட்டாலியினுடைய பொருளாதாரம் நலிவடைந்து போயிருக்கு. இதுதான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இட்டாலி நாளைக்கு குரல் கொடுக்கலை அப்படின்னா, எங்கே ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் குரல் கொடுக்கலைன்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இட்டாலியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே இப்போது மெலோனியை மிரட்டி விட்டுருக்காங்க.
ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போது யூரோப்பிய நாடுகள் மேலே ஒரு கடுமையான ஒரு புகாரை சொல்லியிருக்கார். இந்த யூரோப்பிய நாடுகள் எல்லாமே தற்சார்பு பொருளாதாரம் ரிலேட்டடாக எந்த விதமான ஐடியாவும் இல்லாதவங்க, அவங்க ஒரு முட்டாள்கள். அவங்க இன்னொரு நாடு வளர்றதையோ இல்லை யூரோப் பேஸ்டில் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லா நாடுகளும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொது புத்திக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க தன்னுடைய அறிவை விரிவு செஞ்சு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். ஏன்னா யூரோப் தான் இந்த நாட்டோ நாடுகளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதன் மூலியமாக தான் உக்ரைன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ யுக்ரைனுடைய ஆட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா யூரோப் நாடுகளை தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் நார்த் கொரியாவினுடைய அதிபர் கிம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கீழே போட்டோம் அப்படின்னா உடனே அமெரிக்காவும் ஜப்பானும் இந்த சவுத் கொரியாவோட சேர்ந்துக்கிட்டு வடகொரியாங்கிற நாடே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வெப்பனே இந்த அணு ஆயுதம் தான். அதனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரியான ஏகாதிபத்திய சிந்தனையோடு இருக்கிறவங்களை எதிர்த்து நாங்கள் போராடணும்னா எங்களுக்கு அணு ஆயுதம் தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க வடகொரியா. ஜோர்டானுக்கு மேற்கே பாலஸ்தீன அரசு ஒருபோதும் அமையாது அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப வைரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ட்விட்டரில் பரவிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த செய்தி எடுத்து பார்க்கும்போது ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டது. அதில் ஹமாஸ் குழு ஒரு அதிபயங்கரமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் சொந்த நாட்டு மக்களையே ரோட்டில் அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க. அதில் ஒரு 3 பேர் ஹமாஸ் எப்பயும் போட அந்த கருப்பு துணியெலாம் கட்டிட்டு ரோட்டில் வாக் போகிறாங்க. அந்த 3 பேரையும் முன்னாடி கூட்டிகிட்டே வராங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள்லாம் இவர்களை கொல்லுங்கள் அப்படின்னு முழக்கமிட்டுறாங்க. அதற்கு பிறகு இறை வழிபாடு இதெல்லாம் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த 3 பேரையும் எதுக்காக கொல்கிறோம் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, இவங்க ஐடிஎஃப்க்கு ஆதரவாக உளவு தகவல்களை சேகரித்து இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. இது பாலஸ்தீன அரசுக்கு அவங்க செய்யக்கூடிய துரோகம், அதனால இவங்கள நம்ம கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாலஸ்தீனத்தினுடைய தெருக்கல்ல, காசாவினுடைய தெருக்கல்ல ரொம்ப பெரிய அளவில் வீடியோவாக எடுக்கப்பட்டு உலகின் பல்வேறு தளங்களில் சோஷியல் மீடியாவில் அது பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஹமாஸ் மீதான நற்பெயரை இது கெடுக்கக்கூடிய வகையிலான சம்பவமா அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு புறம் ஹமாஸ் செய்கிறது சரிதானே, சொந்த நாட்டு மக்களை எப்படி வச்சுக்கணும், அவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தானே சொல்கிறாங்க அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. இதில் எந்த கருத்து சரியானதுங்கிறத நீங்களே முடிவு செய்யும். 1979 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தங்கள் அதற்கு பிறகு ஆபிரகாம் ஒப்பந்தம், வெஸ்ட் பேங்க் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம், லெபனானுக்கு இடையிலையும் இஸ்ரேலுக்கு இடையிலையும் போடப்பட்ட ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தங்கள்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தினுடைய சீனாய் மலைப்பகுதி இருக்குல்ல, அதை இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு புதியதொரு தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க இஸ்ரேல். இதெல்லாம் பார்த்து கொதிப்படைஞ்ச எகிப்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி தன்னுடைய எல்லை பகுதியில் வச்சுருக்காங்க. எந்நேரமும் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர் வந்து மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு பேராபத்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானில் திடீதுப்புன்னு ஒரு அட்டாக்கை இப்போ இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இதில் 5 பேரை கொலை செய்திருக்கிறது யார்? இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த 5 பேரில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த பிரஜைகள் அப்படிங்கிறாங்க. இவங்க இதுக்கு லெபனானில் போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் இருப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. பட் அவங்க லெபனானில் போய் குடியிருக்காங்க. பாதுகாப்பான ஒரு தேசம் நம்பி போனாங்களா என்னன்னு தெரில. பட் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லுவாங்களான்னு கேட்டால், தன்னுடைய சொந்த குடிமக்களை இழந்தாலும் கூட கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையாக இஸ்ரேலை தான் அவங்க ஆதரிக்க போகிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் இழப்பு அமெரிக்கர்களுக்குன்னு சொல்லப்படுது. பட் லெபனான் அரசு இது பற்றி எந்த விதமான வாயும் திறக்கலை. நண்பேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரஷ்யாவும் ஈரானும் இப்போ ரொம்ப பெரிய அளவிலான ஒரு நட்புறவு வட்டத்தில் இருக்காங்க. அந்த வகையில் ஈரானுடைய மிக முக்கியமான அணு உலை தொடர்பான ஆய்வு, அது ரிலேட்டடாக ரிசர்ச், இந்த R&D சொல்லுவாங்கள்ல, அது தொடர்பான ஒரு சீஃப் வந்து டைரக்டாக ரஷ்யாவுக்கு போனதாக ஒரு செய்தி, மாஸ்கோவுக்கு. இந்த செய்தியை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி பட்டார்னு வந்து விழுகுது. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்குன்னு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அணுமின் நிலையங்கள் நிர்மாணிப்பதற்கு யார் உதவி பண்ண போகிறாங்க? ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்ய போகுது. இந்த அணுமின் நிலையங்கள் எங்கே செயல்பட போகுது அப்படின்னு கேட்டால் ஈரானில் செயல்பட போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு.
உக்ரைன் போரை நிறுத்த முடியாமல் நோபல் பரிசுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு இப்போது ஈரானை எதிர்த்து போராடாமல் அடுத்ததாக எதை நோக்கி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. பட்டு இந்த சார்லி கிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர், இஸ்லாமிக் எதிர்ப்பாளர், அவருடைய மனைவியை ஆற தழுவி அவர் முத்தமிட்ட காட்சிகள் மட்டும்தான் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் வைரலான செய்தியாக இருக்குது. ஒரு அமெரிக்க அதிபர் செய்யக்கூடிய செயல் இதுவா அப்படின்னு கிண்டலும் கேலியும் கலந்த துணியில் ஒரு இறுதிச் சடங்கு மரியாதையில் அவர் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை தடுக்க முடியாது. ஆனால் அடுத்ததாக அவர் குறிவைத்திருப்பது ஆப்கானிஸ்தான். இப்போது ஈரானும் அடுத்த கட்டமாக அடி வாங்குவதற்கு தயாராக இருக்க போகிறதா, இல்லை ரஷ்யாவின் துணையோடு அமெரிக்காவை எதிர்த்து போராடப் போகிறதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். பிரான்ஸு பாலஸ்தீனத்தை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோடு சேர்த்து இந்த கனடா, ஆஸ்திரேலியா அண்டு போர்ச்சுகல் நாடுகள்லாம் பாலஸ்தீன அரசு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகளுக்கான பொது சபை மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறார். எதனால் பாலஸ்தீன அரசு நிறுவனமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பான டிஸ்கஷன். இதில் நிறையா நாடுகள் ஆதரவு தெரிவித்தாலும் ட்ரம்ப் மாதிரியான ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட அமெரிக்கா மாதிரியான நாடுகளும் இஸ்ரேல் மாதிரியான யூத கம்யூனிட்டியை சேர்ந்த நாடுகளும் தான் பாலஸ்தீன அரசு அமையக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுவும் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் யாருமே கிடையாது. அயர்லாந்தில் இருக்கிறவங்களும் யூதர்கள் தான். அதே நேரத்தில் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த பப்புவா நியூ கினியா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தீவுகள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் பாலஸ்தீன அரசு அமையணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். இந்த ஐநா பொது சபையில் ட்ரம்ப் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையை தன்னுடன் நினைப்பதற்கான எல்லா வேலையுமே இஸ்ரேல் செய்ய தொடங்கியிருக்கு. இதுக்கு சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு கூட்டு, பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடு கூட்டு ஒரு அரபு நேட்டோ ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதில் எகிப்து குளிர்காய நினைக்குது. யாருக்கு லாபம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.